இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். பப்பாளி பழம் வருஷம் முழுக்க கிடைக்கக்கூடிய பழ வகைகள்ல இதுவும் ஒண்ணு. ரொம்ப குறைஞ்ச விலையிலே கிடைக்கிற இத நம்ம வீட்லயே கூட ரொம்ப ஈஸியா வளர்க்க முடியும். பப்பாளி பழத்துல வைட்டமின் ஏ சத்து 666 மைக்ரோகிராம் அளவுக்கு இருக்கு. இது கூடவே வைட்டமின் சி, கால்சியம், இரும்பு சத்து இது எல்லாமே இருக்கு. ஆரஞ்சு பழம் மாதிரியே இந்த பப்பாளியிலையுமே வைட்டமின் ஏ சத்து ரொம்பவே அதிகமா இருக்கு. நெல்லிக்கனில விட்டமின் சி 600 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கு. அது கூடவே கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு ஆகிய தாது பொருட்களோட விட்டமின்கள் ஏ, பி இதுவும் கொஞ்சமா இருக்கு. இதனாலேயே இந்த நெல்லிக்கனி உடலுக்கு உரம் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பசிய நல்லாவே தூண்டும், சிறுநீரையும் இது பெருக்கும். சாத்துக்குடியில விட்டமின் சி 45 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கு. கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு ஆகிய தாது பொருட்களுமே இதுல இருக்கு. சப்போட்டாவுல மாவு சத்து 21.4 கிராம், இரும்பு சத்து 2 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கு. விட்டமின் ஏ, பி, கால்சியம், பாஸ்பரஸ் இந்த தாது பொருட்களும் இதுல இருக்கு. இதுல சர்க்கரை ரொம்ப எளிய வடிவத்துல இருக்கிறதுனால சாப்பிட்ட உடனேயே உடலுக்கு ஆற்றலை கொடுக்குது. இந்த பழத்தை சாப்பிடுறதுனால ரத்த சோகையையும் நம்மளால போக்க முடியும். ஆப்பிள் பழத்துல விட்டமின் ஏ, சி, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு இந்த தாது பொருட்கள் எல்லாம் இருக்கு. தசை வளர்ச்சிக்கும் பற்களுடைய உறுதித்தன்மைக்கும் இந்த பழம் உதவி செய்யுது. தர்பூசணியில இரும்பு சத்து 7.9 கிராம், கால்சியம், பாஸ்பரஸ் அப்புறம் வைட்டமின் பி, சி இது எல்லாமே இருக்கு. வயிறு, நுரையீரல் மற்றும் கணைய பகுதிகள்ல புற்றுநோய்க்கான வாய்ப்புகளை இது குறைக்குது. இதுல உள்ள சிட்ருலின் அப்படிங்கிற வேதிப்பொருள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்க உதவி செய்யுது. கோடையில தாகத்தை தணிக்கிற தன்மை இதுக்கு இருக்கு. சீத்தாப்பழத்துல பொட்டாசியம் 340 மில்லிகிராம், நார்பொருள் 3.1 கிராம் அளவுக்கு இருக்கு. இது தவிர கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு மாதிரியான தாது பொருட்களும் விட்டமின் பி, சி இது எல்லாமுமே இருக்கு. நார்ச்சத்து குறைவினால மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். பொட்டாசியம் குறைவினால உடல் சோர்வு ஏற்படக்கூடும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு சீத்தாப்பழம் ரொம்பவே உதவி செய்யுது.